வணக்கம். வெல்கம் டு சாய் ஸ்ரீ ஈஸி சமையல். இன்னைக்கு புளியோதரை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். எல்லா பொருளையும் ஞாபகத்தில் வச்சு புளியோதரை பவுடர் ரெடி பண்ணி புளி சாதம் செஞ்சாலும் அந்த கோயிலில் சாப்பிட்ற டேஸ்ட் வரலிங்களா? இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், கண்டிப்பாக வரும். அதுக்கு முன்னாடி ஃபஸ்ட் டைம் அந்த சேனலை பார்க்குறீங்கன்னா சாய் ஸ்ரீ ஈஸி சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க புளியோதரை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஒரு லெமன் சைஸ் அளவு புளி எடுத்து ஊற வச்சுக்கோங்க. ஒரு டீஸ்பூன் உப்பு சேர்த்து வெதுவெதுப்பான தண்ணி சேர்த்து ஊற வச்சிங்கன்னா சீக்கிரம் புளி ஊறிடும். 10 நிமிஷம் புளி ஊறட்டும். அதுக்குள்ளே புளியோதரைக்கு தேவையான மசாலா பொருளை வறுத்துக்கலாம். கடாய் வச்சிங்க. கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 டேபிள் ஸ்பூன் கொத்தமல்லி, 3 வரமிளகாய், 1 டீஸ்பூன் வெந்தயம், 1 டேபிள் ஸ்பூன் ஜீரகம், 1 டேபிள் ஸ்பூன் மிளகு, இது எல்லாத்தையும் சேர்த்து மிதமான சூட்டில் பொன்னிறமாக வாசனை வரை வறுத்துக்குங்க. மசாலா பொருள்லாம் நல்லா வறுபட்டுடுச்சு. கடைசியாக 1 டீஸ்பூன் எள்ளு சேர்த்து வறுத்துக்கோங்க. எள்ளு வறுக்கிறதுக்கு ரொம்ப டைம் ஆகாது, அதனால தான் கடைசியில் சேர்த்துருக்கேன். நீங்கள் இந்த எள்ளு சேர்த்து புளியோதரை செய்யும்போது அவ்வளோ மணமாக இருக்கும். எள்ளு நல்லா வறுபட்டு இருக்கும். இப்போ இந்த பொருளெல்லாம் ஆற வச்சு மிக்ஸி ஜாரில் சேர்த்து ஃபைன் பவுடராக அரைச்சிக்கோங்க. 10 நிமிஷத்துக்கு பிறகு புளியை இது போல் கரைச்சி வடிகட்டி வச்சுக்கோங்க. கடாய் வச்சிங்க. கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்குங்க. 1 பிடி அளவுக்கு வேர்க்கடலையை சேர்த்து வறுத்து எடுத்துக்கோங்க. வேர்க்கடலையை மிதமான சூட்டில் பொன்னிறமாக நல்லா கிறிஸ்பியாக வறுத்து எடுத்துக்கோங்க. அதே கடாயில் 4 வரமிளகாய், 1 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்துக்கோங்க. கடலைப்பருப்பு நல்லா பொன்னிறமாக வறுபட்டதும் 1 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு உளுத்தம்பருப்பு சேர்த்துக்குங்க. கடுகு நல்லா வெடிக்க ஆரம்பித்ததும் 2 கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையும் சேர்த்து ஒரு முறை கிளறி விட்டு கரைச்சி வச்சுருக்க புளிக்கரைசலை இது கூட சேர்த்துக்கோங்க. புளிக்கரைசலை சேர்த்த பிறகு வறுத்து வச்சுருக்க வேர்க்கடலையும் இது கூட சேர்த்துக்கோங்க. புளி கரைக்கும் போதே கொஞ்சம் உப்பு சேர்த்துருக்கோம். 1 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க. 2 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. புளிக்கரைசல் கொதிக்க ஆரம்பித்ததும் அரைச்சி வச்சுருக்க புளியோதரை பவுடர்லேருந்து 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இது கூடவே கொஞ்சம் வெல்லம் அல்லது 1 டீஸ்பூன் நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கோங்க. புளியோதரை பவுடர் போட்ட பிறகு ஒரு முறை நல்லா மிக்ஸ் பண்ணி ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சு மூடி போட்டு 10 நிமிஷம் இதை கொதிக்க விட்டுருங்க. 10 நிமிஷத்துக்கு பிறகு திறந்து பார்த்தீங்கன்னா புளிக்கரைசல் திக்காக இருக்கும். நம்ம ஊற்றிருக்க அந்த எண்ணெய்லாம் மறுபடியும் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு இது போல் வந்திருக்கும். இப்போ நீங்கள் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு இதை இறக்கிக்கலாம். எல்லா புளியோதரை கிரேவியையும் இப்போ யூஸ் பண்ண போகிறதில்ல. நான் பாதியை யூஸ் பண்ணிவிட்டு பாதியை ஃப்ரிட்ஜில் வச்சுப்பேன், தேவைப்படும் போது யூஸ் பண்ணுறதுக்கு. நீங்களும் அது போல் உங்களுக்கு தேவையான கிரேவியை செஞ்சு ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு எப்போல்லாம் தேவைப்படுதோ அப்போல்லாம் சாதம் போட்டு கிளறிக்கலாம். புளியோதரை செய்யறதுக்கு வடித்த சாதம் இது போல் உதிரி உதிரியாக இருக்கணும். அப்போ தான் சாதம் ரொம்ப நல்லாயிருக்கும், குழஞ்சிடக்கூடாது. தேவையான அளவு சாதம் போட்டு மிக்ஸ் பண்ணிங்கன்னா சுவையான புளி சாதம் ரெடி ஆகிடும். இந்த புளியோதரையோட டேஸ்ட்டு கோயிலில் கிடைக்கிற புளியோதரை பிரசாதம் மாதிரியே இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. நீங்கள் இன்னும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷனில் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். ரசித்து சமைங்க, ருசித்து சாப்பிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நன்றி, வணக்கம்.